MS Excelல கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்துடலாமா? கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் செல்ஸை ஹைலைட் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸோடைய மார்க் ஷீட் டேட்டாஸ் இருக்குது. இந்த மார்க் ஷீட் டேட்டாஸில் 0 to 34 மார்க்ஸ் எடுத்தவங்களுக்கு ரெட் கலரில் ஹைலைட் பண்ணணும், 35 to 45 மார்க்ஸ் எடுத்தவங்களுக்கு எல்லோவில் ஹைலைட் பண்ணணும், 100 மார்க்ஸ் சென்டம் ஆனவங்களுக்கு க்ரீன் கலரில் ஹைலைட் பண்ணணும். நான் எப்படி ஹைலைட் பண்ணுறேன்னு பாருங்கள். நம்மளுக்கு எங்கே கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் அப்ளை பண்ணணுமோ அந்த செல்ஸை மட்டும் செலக்ட் பண்ணணும். ஸோ நான் தமிழ்லேருந்து சோஷியல் வரைக்கும் இருக்கிற எல்லா மார்க்ஸையும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் ஹைலைட் செல் ரூலில் லெஸ் தென் ஹைலைட் ஆகிடும். ஸோ தட் இங்கேருந்து நம்ம என்ன கலர் வேணுமோ நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ரெட் சூஸ் பண்ணிக்கிறேன், ஓகே கொடுத்துட்றேன். அடுத்து 35 to 45 மார்க்ஸ் எடுத்தவங்களுக்கு எல்லோ நம்ம கொடுக்கணும். ஸோ தட் நான் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் போகிறேன். ஹைலைட் செல் ரூலில் பிட்வீன் 35 to 45. ஸோ இது கொடுத்துட்டு இதுக்கு நான் எல்லோ கொடுக்குறேன். அண்ட் நெக்ஸ்ட் சென்டம்க்கு நம்ம க்ரீன் கலர் கொடுக்கணும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஹைலைட் செல் ரூலில் ஈக்குவல் டு அதில் 100 கொடுத்துட்றேன். அதில் நம்ம க்ரீன் கலர் கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ இங்கே டேட்டா ஹவுஸை பாருங்கள். ரெட்டில் இருக்கிறதெல்லாம் ஃபெயிலான ஸ்டூடெண்ட்ஸுடைய டேட்டா, எல்லோவில் இருக்கிறதெல்லாம் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸுடைய டேட்டா, அண்ட் க்ரீனில் இருக்கிறதெல்லாம் சென்டம் வாங்கினவுடைய டேட்டா. ஸோ நீங்களும் MS Excel கோர்ஸ் லேர்ன் பண்ணுற ஐடியா இருந்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஜென் சொல்யூஷன் கண்டக்ட் பண்ணுற 15 days ஆன்லைன் MS Excel கோர்ஸ் ஜாயின் பண்ணுங்க.